Hello children, welcome to our chat room. நம்ம இந்த வீடியோவில் 10th சாப்டரை கண்டினியூ பண்ணுறோம். வியாசர் பாகவத புராணத்தில் பகவான் நாராயணனை பற்றி ஃபுல்லாக எழுதியிருக்கு. அதில் கிருஷ்ணாவதாரத்துக்கு மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீட்டெயில்டாக எழுதியிருக்கு. கிருஷ்ணரும் பாண்டவாலும் கசின்ஸ் உறவில் இருக்கிறதுனால அடிக்கடி அவள்லாம் மீட் பண்ணிப்பாள். இப்போது அந்த காலத்துலேருந்து காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணுறதுங்கிற ஒரு வழக்கம் நம்ம சனாதன தர்மத்தில் இருக்குது. அதன்படிக்கு யார் வயசில் பெரியவாளாக இருந்தாலும் 1 இயர் பெரியவாளாக இருந்தால் கூட அந்த சின்னவாளாக இருக்கிறவா பெரியவாளுக்கு தொட்டு நமஸ்காரம் பண்ணுவாள். இந்த வழக்கம் இன்னும் கூட நார்த் இந்தியாவில் இருக்குது. நீங்கள் நம்ம பார்க்க முடியும், சாச்சா வரர் அல்ல மாமாஜி வரர் யார் வந்தாலுமே கசின்ஸில் கூட எல்டஸ்ட் கசினாக இருந்தாக்கலாம், எல்லாரையுமே அங்கே இப்போ கூட காலை தொட்டு பிரணாம் சாச்சாஜிக்கு பிரணாம் கரோ பேட்டா அப்படி சொல்லுவா. அப்படின்னா அது கால் அப்படி அந்த சிம்பாலிக்கு அது கால் கிட்ட போய் உட்காந்துட்டு எழுந்து இப்படி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி பண்ணுவா. இதுதான் நம்ம வழக்கம். அது என்னமோ நம்ம சவுத் இந்தியாவில் அதை கம்ப்ளீட்டாக மறந்துட்டோம். இப்போ அது மாதா பிதா குரு தெய்வம் இது 4த்துக்கும் முக்கியமாக நமஸ்காரம் பண்ணணும்னு இருக்குது. நம்மளாம் அது கூட பண்ணுறதில்ல. நம்ம ஹாய் மம்மி ஹாய் டேடிக்கு வந்தாச்சு. இன்ஃபேக்ட் குருவுக்கு கூட நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்த உடனே நமஸ்தே வணக்கம் குட் மார்னிங் அந்த மாதிரி விஷ் பண்ணுறது கூட இப்போல்லாம் நின்று போச்சு. இப்போ கிருஷ்ணர் பாண்டவாவை பார்க்க வந்தால் யுதிஷ்டிரர் பீமன்லாம் கிருஷ்ணரை விட பெரியவா, அவளை அவர் நமஸ்காரம் பண்ணார். கிருஷ்ணரை விட சின்னவா யாரு? நகுலன் சகாதேவன். ஸோ அவள் கிருஷ்ணருக்கு பண்ணுவா. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ஒரே வீக்கில் பிறந்தவா. அதனால் அவள் ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்ஸாகவே நண்பர்களாகவே இருந்தாள். கிருஷ்ண அவதாரத்தில் இன்னும் 3 பேரை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். காலிந்தி, மித்ரவிந்தை, சத்யா. இவன் இந்த நகலஜித்துங்கிறவனோட பொண்ணும். அந்த ராஜா சுயம்பரம் வைக்கச்சு யார் அந்த 7 டஃப் புல்ஸ் வச்சுருக்கான், அந்த 7 புல்ஸையே யார் கண்ட்ரோல் பண்ணுறாளோ அவளுக்கு தான் நான் பண்ணி கொடுப்பேங்கிறா. அது கிருஷ்ணன் பண்ணுறார். அவளுக்கு தான் நப்பின்னைன்னு தமிழில் சொல்கிறோம். திருப்பாவையில் கூட நப்பின்னை நங்காயின்னு வரும். இதுக்கப்புறம் இந்த புராணத்தில் நரகாசுரனோட வதம் வருது. நரகாசுரன் ஒரு பவர்ஃபுல் கிங், ரொம்ப கொடுமையான ஆட்சி நடத்தின்னு இருந்தான். அவன் தான் ரொம்ப பவர்ஃபுல் ஒரு ஈகோ தத்னால இந்திரன் அம்மா அதித்தி இருந்தா இல்லையா, அவளோட காதில் இருக்கிற குண்டலத்தை ஸ்நாச் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறோம். அப்போ இந்திரன் கிருஷ்ணரோட ஹெல்ப்பை கேட்கறதுனால கிருஷ்ணர் சத்யபாமாவோட சேரியட்டில் போய் அந்த நரகாசுரனை வதம் பண்ணுறார். அந்த நரகாசுரனுக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக ஒரு கமாண்டர் இன் சீஃப் இருந்தான். அவன் பேர் முரன். அவனை டிசைட் பண்ணி கில் பண்ணுறதுனால கிருஷ்ணனுக்கு முராரின்ற ஒரு பேர் இருக்குது. இந்த நரகாசுரனை வதம் பண்ணுறது தான் நரக சதுர்த்தசி ஸ்நானம் அப்படின்னு நம்ம தீபாவளியும் போது காலங்காத்தால் எழுந்த சதுர்த்தசியில் குளிச்சுட்டு புதுசெல்லாம் போட்டுட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். அங்கேருந்து திரும்பி வந்துட்டே இருக்கும்போது தேவலோகத்தில் ஒரு ஃப்ளவர் ரொம்ப ப்ரிட்டியன் வாசனையாக இருக்குது. அவ்வளோ வாசனையாக சென்டடாக இருக்கிற அந்த ஃப்ளவரை பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகி சத்யபாமா அந்த ஃப்ளவரை கேட்குறான். ஆனால் இந்திரனோட ஒய்ஃப் அதை கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால வருத்தமாக இருக்கும்போது கிருஷ்ணன் என்ன பண்ணுற, கருடன்ட்ட சொல்லி இந்த பிளான்ட்டை அப்ரூவ் பண்ணி நம்ம சத்யபாமா வீட்டுக்கு கொண்டு வந்து அங்கே பிளான்ட் பண்ணிவிடும் அப்படிங்கிறது கருடன் அந்த வேலையை முடிச்சிடுறார். இப்போ பிளான்ட்டு சத்யபாமா வீட்டில் இருக்குது. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ருக்மிணி வீட்டில் அந்த காம்பவுண்ட் தாண்டி விழுறது. இதுதான் நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த கதை. ஏன்னா பாமா கலாபம்னு இதை டான்ஸ் ட்ராமாவெல்லாம் கூட போட்டிருக்கா. அந்த ஃப்ளவர் தனக்கு கிடைக்கலங்கிறதுனால சத்யபாமா கிட்ட போய் நாரதர் சொல்கிறார், பாரு உங்ககிட்ட வீட்டில் செடி இருக்குது, ஆனால் ஃப்ளவர் எல்லாம் அங்கே போயின்னு இருக்கு பார்த்தியா, இதுலேருந்தே தெரியுது கிருஷ்ணனுக்கு ருக்மிணியை கண்டால் தான் பிடிக்கும்னு அப்படின்ற சொல்லி கொடுக்குறார். இந்த ட்ராமாவே பகவான் சொல்லி கொடுத்து தான் நாரதர் கலகம் பண்ணுறார். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அதில் சொல்லணுங்கிறதுனால நாரதர் வாக்கிட்ட சொல்கிறார், இந்த கிருஷ்ணன் நாராயணனோட அவதாரமாக வந்திருக்கு. நான் ஒரு நாராயண பக்தர். இப்போ மாத்திரம் இல்லை,
போன ஜென்மத்திலேருந்தே நான் நாராயண பக்தர். அதனால இந்த கிருஷ்ணன் எனக்கு தான் சொந்தம். ஐ ஓன் ஹிம். இப்போ உங்களுக்கு என்கிட்டேருந்து அவரை ரிலீஸ் பண்ணோம்னா, அதுக்கு ஈக்குவலா எவ்வளவு கோல்டு, டைமண்ட் அண்ட் அதர் ஜுவல்லரிஸ் வைக்க முடியுமோ அதை வச்சு எனக்கு கொடுத்துருங்கோ. அப்போ நான் கிருஷ்ணனை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லவே அவள் வந்து ஒரு பேலன்ஸ் எடுத்துன்னு வரா. தராசுன்றது துலாபாரம் பண்ணுறது. அதில் ஒரு பக்கத்தில் கிருஷ்ணன் உட்காந்துக்கிறார், இன்னொரு பக்கத்தில் சத்யபாமா தன்கிட்ட இருக்கிற கோல்டு, டைமண்ட், ரூபி, நவரத்னம் எல்லா பேங்க் லாக்கர்ஸையும் காலி பண்ணி கொண்டு வந்து அதை ஒரு சைடில் வைக்கிறா. வச்சா என்ன ஆச்சு? அந்த ஜுவல்லரி இருக்கிறதும் கிருஷ்ணனோட வெயிட்டுக்கும் ஈக்குவல் ஆகணும் இல்லையா? அப்போதான் பேலன்ஸ் ஈக்குவல்னு அர்த்தம். அது ஆகலை. கிருஷ்ணன் இருக்கிற சைடு அப்படியே கீழே இருக்கு. இவ எவ்வளோ ஜுவல்லரி போட்டாலும் அது மேலேயே இருக்கு. சத்யபாமாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நாரதர் சொல்ற, சரி இந்த ஜுவல்லரி எல்லாம் இப்போ வெளியில் எடுத்துட்டு ருக்மிணியை கூப்பிட்டு, உனக்கு வாங்கிக்க முடியுமா? கிருஷ்ணனை நான் வைக்கிறேன். உனக்கு கிருஷ்ணனை ரிலீஸ் பண்ணி அழிச்சின்னு போனோன்னா உங்ககிட்ட என்ன ப்ரைஸ்லெஸ்ஸாக இருக்கோ அதெல்லாத்தையும் கொண்டு இதில் வச்சு நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு நாரதர் சொல்கிறார். உடனே ருக்மிணி என்ன பண்ணுறா? தன்னோட கார்டனுக்கு போய் பஞ்ச் ஆஃப் துளசியை எடுத்துட்டு வரா. துளசி இலைய எடுத்துன்னு வந்து மனசில் பகவானை தியானம் பண்ணுறா. கிருஷ்ணா, எனக்கு உனக்கு பக்தி பண்ணுறது ஒன்று தான் என்னோட இன்வேல்யூபிள் ப்ரைஸ்லெஸ் பொசிஷன். விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷம் அந்த பக்தி ஒன்று தான். அதனால நான் அதை கொண்டு வந்து வைக்கிறேன். எனக்கு வேற எதுவும் வேல்யூபுளாக தெரியல. அதை சிம்பாலிக்காக துளசியை கொண்டு வந்து, உனக்கு பிடிச்ச துளசியை கொண்டு இந்த தராசில் வைக்கிறேன் அப்படின்னு கொண்டு வைக்கிறா. அப்போ என்னாச்சு? அந்த தராசு, துளசி இருக்கிற தராசு சைடும் கிருஷ்ணனோட சைடும் பேலன்ஸ் ஆகுது, ஈக்குவல் ஆகுது. அப்போ எல்லாத்துக்கும் புரியுது, பகவான்கிட்ட ரியலாக பக்தி பண்ணுறதுக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லை அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுண்டா. இதுக்கப்புறம் இந்த புராணத்தில் பாணாசுர வதம் வருது. பாணாசுரன் யாருன்னா, அவன் ஒரு அசுரன், சிவபக்தன். அவன்கிட்ட என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்னா, அவனுக்கு 1000s புஜம் இருக்கு, ஆர்ம்ஸ். 1000 கைகள் இருக்கிறதுனால அவன் ரொம்பவும் ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லாக இருந்தான். அதனால அவனுக்கு ரொம்பவும் கர்வமும் இருந்தது. ஒரு சமயம் கைலாசத்தில் அவர் சிவன் ஆனந்த தாண்டவம், அவர் விதவிதமான தாண்டவம் பண்ணுவார். அது ஆனந்த தாண்டவம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் இவன் தன்னோட 1000 கையால் 1000 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்கிறான். நமக்கு 1000 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை லிஸ்ட் பண்ணனாவும் தெரியாது. அவன் ஆனால் அதெல்லாம் வாசிக்கிறான். இதனால சிவன் ரொம்பவும் சூப்பர் ஆனந்தமாய் சூப்பர் ஆனந்த தாண்டவம் பண்ண ஆரம்பிச்சிட்டு, அது கூடயே அவர் பாணாசுரனை கேட்குற, அப்பா நீ ரொம்பவும் என்னை வந்து ஹாப்பி பண்ணிட்ட, இப்போ உனக்கு என்ன எதான வேணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவன் சொன்னான், எனக்கு இப்போ சத்திக்கு ஒன்றும் வேண்டாம். ஆனால் நீங்கள் வந்து என்னோட கிங்டம்க்கு, அந்த ராஜ்யத்துக்கு ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாதிரி இருக்கணும். யாராவது வந்து அதை அட்டாக் பண்ண வந்தா நீங்கள் தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். சிவனும் ஓகேன்ட்டு. கொஞ்சம் வருஷம் ஆறுது. யாரும் இவனோட ஃபைட் பண்ணி அந்த தேசத்தை அட்டாக் பண்ணுறதுக்கோ வரா மாதிரி ஒன்றையும் காணும், யாருமே வரல. எல்லாரும் பயந்துன்னு இருக்கா. இவன் 1000 ஆர்ம்ஸ் வச்சுட்டு எல்லாரையும் ஒரே நிமிஷத்தில் தீர்த்து கட்டிடுவான்ட்டு யாருமே கிட்ட வரல, பயந்துன்னு இருந்துட்டான். அவன் திரும்பியும் சிவன் கிட்ட வரான். ஈஸ்வரன் கேட்குறார், என்னப்பா மூஞ்சியை சேடாக வச்சுன்னு வந்துன்னு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒன்றுமே பிடிக்கல அப்படின்னா. என்னடா என்ன பிடிக்கல அப்படின்னா, என்னோட சண்டை போடுறதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறா, எல்லாரும் என்னை பார்த்து பயந்துன்னு வாய்மூடின்னு இருக்கா. அதனால என்னோட புஜம் எல்லாம், இந்த ஆர்ம்ஸ் எல்லாம் இல்லை, ஒரு மாதிரி அதில் தெனாவட்டா இருக்கு, ரொம்ப தெனவு எடுக்குது, இச்சிங்காக இருக்கு ஃபைட்டுக்கு. இப்போ நீங்கள் வந்தால் தான் சரி, உங்களோட தான் நான் ஃபைட் பண்ண முடியும் போல இருக்கு அப்படின்னவ சிவன் பார்த்தார். இவனுக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தியாக போச்சு. 1000 புஜத்தை வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கான், நான் வேற காவல் காத்துன்னு இருக்கேன். இவன் என்னடானா பொழுது போகாம தன்னோட சண்டை போட ஆள் இல்லைன்னு சேடா இருக்கானா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
உலகத்துல சாந்தி பூர்வமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல போல் இருக்கு. இதுக்காக இவனுக்கு ஒரு எனிமியா நான் ப்ரொவைட் பண்ண முடியும். இருக்க இருக்க ரொம்ப திமிரு ஜாஸ்தியா தான் போச்சு இவனுக்கு. அப்படின்னு அவருக்கு கோவமா வந்தது. அவர் தன்னோட ஞான திருஷ்டியில பார்த்தார். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவனோட அந்த ஃப்ளாக் போஸ்ட் இருக்குமே, ஒரு கிங்டம்ல பேலஸ்ல ஃப்ளாக் போஸ்ட் இருக்கும் இல்லையா? அது ஒடிஞ்சு விழுறா மாரி அவருக்கு தெரியுது. அண்ட் பகவான் வந்து அவன டிஃபீட் பண்றா மாரியும் அவருக்கு தெரியுது. அத அவர் அப்படியே சொல்லாம அவன்கிட்ட சொல்றார், "என்னைக்கு உன்னோட அந்த கொடி மரம் இருக்கு பாத்தியா? அந்த ஃப்ளாக் போஸ்ட் அது உடையறதோ, அன்னைக்கு உனக்கு ஃபைட் கிடைச்சிரும்" அப்படின்றார். இப்போ அவன் 2 வாட்ச்மேன அந்த பேலஸோட ஃப்ளாக் போஸ்ட் கிட்ட போஸ்ட் பண்ணிட்டு, இந்த கொடிமரம் எப்போ உடையுதோ, அப்போ என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபைட்டுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கான். நம்மளும் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணலாம். ஓகே.